ஒரு சின்ன பையனோட கண்டுபிடிப்பால அந்த ஊரே வறட்சி இல்லாம செழிப்பாயிடுச்சு. இவங்க கிராமமே தனியா இருக்கு. இங்க எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. இந்த ஊரே வறட்சியா இருக்கு. மழை வந்தா மட்டும் தான் இவங்க பயிர் செய்ய முடியும். இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் மேல ஒரு தனி ஆர்வம். சோ இவனுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இப்போ இவன் படிக்கிற ஸ்கூல் டீச்சருடைய உதவியால இவன் ஒரு விண்மில் செய்யறான். அந்த விண்மில வச்சு ரேடியோ ஓட வைக்கிறான். இப்போ இந்த ஊர்ல மழையும் பெய்யல, அதனால பயிரும் வைக்க முடியாது. அதனால இந்த மக்கள் சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் ஒருவேளை மட்டும் சாப்பாடு தராங்க. இந்த சோகத்துல அவங்க அப்பா இருக்கிறப்ப இவன் போயிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், இதுல நான் பெரிய விண்மில் செய்ய போறேன்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா அவனை திட்டி அனுப்பிடுறாரு. இப்ப இவங்க அம்மா வந்து இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப இவங்க அம்மா இவனுக்காக சப்போர்ட் பண்ணதுனால அவங்க அப்பா சைக்கிளை இவங்கிட்ட கொடுத்துறாரு. இப்ப இவன் அந்த சைக்கிளை வச்சு ஒரு பெரிய விண்மில் செஞ்சு அதை டைனமோ எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி அந்த மோட்டரை ஓட வைக்கிறான். இப்ப பூமிக்கடியில இருந்து தண்ணி வருது. இதை பார்த்த மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஊரும் செழிப்பா மாறிடுது. இங்க ஒருத்தன் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்றான். ஆனா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு போதுமான காசு இல்ல. இப்ப அந்த கவுண்டர்ல இருக்கிறவன் காசு இருந்தா கூட இல்லனா வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை சிங்க்ல போட்டுறான். இதனால இவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். இப்ப இவன் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இருக்கான். அப்போ கிச்சன் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லி போய் பாக்குறான். உள்ள வந்து பார்த்தா ஒரு பூனை இவன் கிட்ட இருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் அந்த பூனை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா இவன் அந்த பூனையை துரத்தாம அந்த பூனை சாப்பிட சொல்லிட்டு அந்த பூனைக்கு பாலும் கொடுக்கறான். அதுக்கப்புறமா அந்த பூனை போறதுக்கு விண்டோவை திறந்துட்டு அவன் போய் படுத்துறான். ஆனா அந்த பூனை அங்க இருந்து போக இவன் கூடயே படுத்து தூங்கிடுது. அடுத்த நாள் வழக்கம் போல பாட்டு பாடி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்துட்டு போறான். இப்ப இந்த பூனை இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே பஸ் உள்ள ஏறிடுது. அந்த பூனையை பார்த்த உடனே இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப இந்த பூனையை அவன் பாட்டு பாட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். வழக்கமா இவன் பாட சொல்ல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த பூனையை பார்த்த உடனே நிறைய பேரு காசு கொடுக்குறாங்க. அவன் இது வரைக்கும் இவ்வளவு பணத்தை அவன் பார்த்ததே இல்ல. இப்ப இந்த பூனைக்கு அவன் நிறைய சாப்பாடு வாங்கி தரான். கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையே மோசமா போயிட்டு இருந்தது. இந்த பூனை வந்து அவன் வாழ்க்கையை அழகா மாத்திருது. இந்த சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஜோக்கரை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஜோக்கர் ஒரு மெடிக்கல் ஜீனியஸ்னு இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இந்த சர்க்கஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததுமே அவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. இதை பார்த்ததும் அங்க வந்த டாக்டர் இந்த பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜோக்கர் அந்த பொண்ணுக்கு உள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கண்ணாலே பார்த்து கெஸ் பண்ணிடுறான். இப்ப இவன் அந்த டாக்டர் கிட்ட இருந்து ஒரு பாக்கெட் வாட்ச வாங்குறான். வாங்கிட்டு அந்த பொண்ணு ஷோல்டர்ல சப்போர்ட்டா வச்சு ஒரே அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் மூச்சு வந்துருது. இதை பார்த்த அந்த டாக்டர் யாரா இவன் எந்த ஒரு மெடிக்கல் டூல்ஸுமே இல்லாம எப்படி உன்னால பண்ண முடியுதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப இந்த டாக்டர் அந்த ஜோக்கர் கிட்ட நீ ரொம்ப டேலண்டானவன்பா, நீ என் கூட வந்துருன்னு சொல்லி கேக்குறாரு. இதை பார்த்து அந்த சர்க்கஸோட ஓனர் இவன் எங்களுக்கு சொந்தம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவன் ரூம்ல இருக்கிற மொத்த மெடிக்கல் புக்ஸும் எரிச்சிடறாங்க. இவனுமே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இவன் இங்க இருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிருகத்தை அடைச்சு வச்சிருக்க கூண்ல இவனையும் அடிச்சிடறாங்க. ஆனா இந்த டாக்டர் நைட் யாருக்குமே தெரியாம வந்து இந்த ஜோக்கரை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒன்னா சேர்ந்து பல சாதனைகள் பண்றாங்க. இங்க ஒரு அம்மா தன்னுடைய கால் நடக்க முடியாத பையனை ஒரு கட்டிங் மிஷினுடைய பெல்ட்ல உட்கார வச்சுட்டு அந்த மிஷினை ஸ்லோவா ஆன் பண்றாங்க. இப்ப அந்த பெல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருக்கு. ஆனா அப்ப கூட இந்த சின்ன பையன் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு பின்னாடி இருந்த அந்த துணியுமே அந்த மிஷின்ல மாட்டி பீஸ் பீஸ் ஆயிடுது. இப்ப இந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளேடு கிட்ட போயிட்டு இருக்கும் போது இவங்க அம்மா உடனே இவனை பார்த்து எழுந்திருச்சு அம்மா கிட்ட வாடா, அந்த மிஷின்ல மாட்டினா நீ பீஸ் பீஸ் ஆயிடுவான்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அப்ப கூட இந்த பையன் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க அம்மாவும் அந்த மிஷினை ஆஃப் பண்ணி அந்த பெல்ட் மேலேயே சாஞ்சிக்கிட்டு என் பையன் கடைசி வரைக்கும் நடக்கவே மாட்டானான்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அந்த மிஷின் கட் பண்ண வரும்போது கூட எழுந்திருக்காத அந்த பையன் இவங்க அம்மா அழுகுறத பார்த்துட்டு தாங்க முடியாம அங்க இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்றான். எழுந்திருச்சு அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே பொறுமையா அவங்க அம்மா கிட்ட நடந்து வரான். இத பார்த்து அவங்க அம்மாவும் இவனை அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கடைசியா இந்த பையன் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணி ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கலந்துகிட்டு அதுல ஒலிம்பிக் லெவல்ல போய் நிறைய கோல்டு மெடல் எல்லாம் வின் பண்றான். இங்க ஒருத்தர் ஏர்போர்ட்ல தன்னோட டாக கூட்டிக்கிட்டு வெக்கேஷன் போறதுக்காக கிளம்புறாரு. அவர் அந்த பிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி அந்த டாகுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் இப்ப தேடி பாக்குறாரு. ஆனா அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் தொலைஞ்சு போயிட்டு இருக்கும். சோ அதனால இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த டாக பிளைட்ல ஏத்த முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவரும் இப்ப அந்த ஆபீசருடைய பேச்சை கேட்டு மனசாட்சியே இல்லாம அவர் கையில ஒரு பால் எடுத்துட்டு தூக்கி போடுறாரு. அந்த டாகும் அந்த பால் எடுத்துட்டு வரதுக்காக போகுது. அந்த செகண்ட்ல இவரு அந்த நாயை விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த பிளைட்ல ஏறி போயிடுறாரு. அந்த டாகும் இப்ப நம்ம ஓனர் அந்த பிளைட்ல போறாருன்னு சொல்லிட்டு அந்த பிளைட் பின்னாடியே ஓடுது. அந்த டாக் ஓடி வரத கூட கவனிக்காம அந்த ஃளைட்டை டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டாக் எப்பப்போலாம் இந்த ஏர்போர்ட்ல ஃளைட் வந்து லேண்ட் ஆகுதோ அப்போலாம் இந்த டாக் ஓடி போய் இங்க ஓனர் வந்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கு. இதனால இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த டாக் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி இவங்களே ஒன்னு வேலி மாதிரி செட் பண்ணி அந்த டாக சங்கிலி போட்டு கட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இந்த டாக இந்த ஏர்போர்ட்ல பைலட்டா ஒர்க் பண்றவருடைய பையன் தான் பாத்துக்கிறான். அந்த டாகுக்கு தேவையான ஃபுட் மெடிசன் சொல்லிட்டு எல்லாமே அவனே பாத்துக்கிறான். இப்ப அந்த பையனும் அந்த டாக எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறான். ஆனா இந்த டாக் அவர் ஓனர் வருவாருன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 2 வருஷமும் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த டாகோட ஓனர் 2 வருஷம்
நிமிஷம் கழிச்சு அந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. இப்ப இந்த பையனும் அவர்கிட்ட போய் அவருடைய டாக கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அழுதுகிட்டே நடந்து போயிடுறான். ஆனா அந்த டாக் விட்டுட்டு போன ஓனர் கிட்ட இருந்து கயிறு அறுத்துட்டு வந்து இந்த பையனை தேடி ஓடி வந்துருது. இதை பார்த்து அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷமாகி அந்த டாகுக்கு முத்தம் கொடுக்குறான்.